இந்த வீடியோவில் கொராட் டிசி பவர் சப்ளை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னோடய சர்வீஸ் பர்பஸ்க்காக நான் வாங்கின ஒரு டூல்னு சொல்லலாம். டிஜிட்டல் கண்ட்ரோல் ப்ரோக்ராமல் டிசி பவர் சப்ளை. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கொராட் 3005 டிஎஸ். ஏன்னா இதில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. 3005 டி இருக்குது, 3005 டிஎஸ் இருக்குது. நான் பேம்ப்ளெட் காட்டுறேன், அதில் பாருங்கள் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கும். இதில் பெருசாக எம்ஆர்பிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்தமாரி டூல்ஸ் நீங்கள் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் மூலியமாகவும் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் அதுக்கேற்ற ப்ரைஸ் பெஸ்ட்டான ப்ரைஸில் வாங்க முடியும். இன்னொன்று வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு காரணத்துக்காகவே. ஸோ நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு, ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் பாக்ஸ்லேருந்து முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ மேலே பாருங்கள், நம்ம பிராண்ட் நேம் கொடுத்துறாங்க கொராட்னு சொல்லிட்டு. KA 3005 டிஎஸ் டிஜிட்டல் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே எடுத்துறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அன்பாக்சிங் தான். அடுத்தடுத்த வீடியோவில் இதோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு எதனா இது ரிலேட்டடாக வீடியோ தேவைப்படுறதுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இதில் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த கீஸு, அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ், இது எல்லாமே. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸுக்கான கீஸு, டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலிங் ஃபேனும், பவர் இன்புட், பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டும். நம்ம டெஸ்க்டாப்க்கு யூஸ் பண்ணுற பவர் கேபிள் அதே சேம் பவர் கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேபிள் கொடுத்துருக்காங்க. எர்த்து பின்னு மட்டும் இல்லை, ஓகேங்களா. இவங்க கொடுக்குற பவர் கேபிளில் எர்த்து பின் இல்லாமல் கொடுக்குறாங்க. நம்ம எந்த கேபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய லேப்டாப் சர்வீஸ்க்காக நான் வாங்கினேன். நீங்கள் லேப்டாப் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்லை மொபைல் சர்வீஸ் பண்ணாலும் சரி, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக எந்த சர்வீஸ் பண்ணாலும் சரி, இந்தமாரி உங்களுக்கு ஒரு டிசி பவர் சொல்லி கட்டாயம் தேவைப்படும். அப்படி தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ் சர்வீஸ் அசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வித்தின் 1 ஹவரில் பண்ணிடுறோம். கால் பண்ணுங்கள் 9585006736. இதோட பேம்ப்ளெட்லேயே பாருங்கள் எக்கச்சக்கமான மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுமாரி இந்த பிராண்டும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. அதுமாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்று உங்கள் தெரிஞ்சவங்க மூலிமா வாங்குங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் மூலிமா வாங்கினாலும் என்னென்னா இந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஒன்று அதுமாதிரி ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸுக்கு உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்படி வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நம்மக்கிட்ட ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எந்த டூல் கிட்ட வாங்கினாலுமே எல்லாமே நம்மக்கிட்ட ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளே சொல்லிடுவோம். இந்த டிசி பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்டு 5 ஆம்ப், இதுக்கடுத்து 10 ஆம்ப் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. நான் ஏன் இந்த கொராட் பிராண்டை வாங்கினா, எனக்கு சேம் அதே தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க கொராட் பிராண்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து சுகன் இருக்குது, எக்கச்சக்கமான பிராண்டு இருக்குது. அவங்கவுங்க ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் அந்த மாதிரி மேக் பண்ணி அவங்கவுங்க நேம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம். எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணதுன்னா இந்த கொராட் பிராண்டு தான். அதுமாதிரி மாடலில் இந்த மாடல் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த மாடல், இந்த பிராண்டு நான் வாங்கினேன். உங்களுக்குமே நீங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்லை லேப்டாப் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எதனா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக சர்வீஸ் பண்ணாலும் சரி, ஸோ இந்தமாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க அந்த மிஷினை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கூட, இல்லை எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிட்டு கூட இந்தமாதிரி மிஷின்ஸை டிசி பவர் சப்ளை வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் இந்த அன்பாக்சிங் மூலமா இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிராண்டுன்னே சொல்லலாம். நான் அன்பாக்சிங் வரைக்கும் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இதுக்கடுத்து ரிவ்யூஸும் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக, இல்லை இந்த பிராண்டு சம்மந்தமாக, இந்த டிசி பவர் சப்ளை சம்மந்தமாக எதனா கொஸ்டின்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேனுவல் இருந்தாலே தாராளமாக போதுமானது. இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே A to Z இதிலே கொடுத்துட்றாங்க. இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன கீஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மேனுவல்லே கொடுத்துட்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் ஸ்டேஷன் போட்டிருந்தோம். சால்ட்ரிங் ஸ்டேஷன் அன்பாக்சிங், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்மளுக்கு டிசி பவர் சப்ளை வந்துடும். அதுக்கான பவர் கேபிள் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாலே போதும். இதுக்கான கனெக்டர்ஸும் நம்மளுக்கு கூடயே வந்துடுது. அந்த கனெக்டர்ஸே, ஓகேங்களா. அந்த கனெக்டர்ஸை கனெக்ட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் சர்வீஸுக்காக, ஓகேங்களா. லேப்டாப் சர்வீஸ்க்காக தான் நான் வாங்கினது. நீங்கள் மொபைல் சர்வீஸ் வாங்கினா அதுக்கான கனெக்டர்ஸ், ஸோ என்ன பர்பஸோ அதுக்கான கனெக்டர்ஸ் நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ண வேண்டியது தான். நான் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கூடயே லேப்டாப்போட கனெக்டர்ஸும் வாங்கியிருக்கிறேன். இதோட கனெக்டர்ஸும், இதோட ப்ரோப் கனெக்டர்ஸும் நான் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன பர்பஸோ அந்த கனெக்டர்ஸுக்கு அதுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மேனுவல் மட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணாலே போதுமானது, இல்லை வீடியோ பார்த்தாலும் போதுமானதுன்னு சொல்லலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே A to Z ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தாராளமாக இந்த மேனுவல்லே வந்துடுது. என்னென்ன கீஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மேனுவல்லே வந்துடுது. ஸோ பவர் கேபிள், இதுக்கு நம்மளுக்கு டெஸ்க்டாப் பவர் கேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேபிளை நம்ம சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் பவர் கனெக்ட் பண்ண வேண்டியதான். பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேனும் வந்துடுது. கூல் பண்ணுறதுக்காக, நம்ம மிஷினை வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா அதை கூல் பண்ணுறதுக்காக ஃபேன் வந்து நம்மளுக்கு பேக் சைட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மிஷினை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி அந்த டிஸ்பிளே அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓகே, பெரிய சைஸில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாடலில் ஓகேங்களா. ஸோ சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம்.
இது முன்ன சொன்னது பார்த்தீங்கன்னா 30 வோல்ட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். வோல்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 வோல்ட்டு, ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப் தான். ஸோ மேலேயே நம்மளுக்கு தருது பாருங்கள் 31 வோல்ட்டு. ஸோ 31 வோல்ட்டு 5 ஆம்ப்பு. இப்போ மிஷின் வந்து அவுட்புட் வந்து ஆஃபில் இருக்குது, அதுதான் கீழே ஆஃப்னு இருக்குது. இதுலேயே கரண்ட் ப்ரொடக்ஷனும் இருக்குது, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம், அது வோல்ட் அதிகமாக இருக்குது இல்லை கரண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதிலேயே இருக்குது. ஒரு பெஸ்ட்டு பிராண்டுக்கிட்ட இருந்து பெஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸோட ஓகேங்களா ஒரு பெஸ்ட்டு டிசி பவர் சப்ளைனே சொல்லலாம். இதை தவிர்த்தும் ஒரு சிலருக்கு நிறைய பிராண்ட் இருக்கும். இதை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இது நல்லா இருக்குது, இந்த பிராண்ட் நல்லா இருக்குது, இதை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பிராண்ட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மேக்ஸிமம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அன்பாக்சிங் தான். அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.